நமக்கு நல்லதொரு நன்மையை வழங்குவார்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே வேண்டி விடுகிறவனாக வருகிறோம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد. قد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا بامرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري كما قال عليه الصلاة والسلام. وقال رسول الله صلى الله عليه وسلم: قوموا ليلها وصوموا نهارها، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகன் வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம்முடைய உயிரின மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அடிதவராமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அஹ்தாபுகள், அபுதார்கள் மற்றும் முஸ்லிமான முஃமினான் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம்முடைய வாழ்நாளிலே நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹினுடைய மிகப்பெரும் கிருபையினால் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த சபையிலே நம்மை எல்லாம் கூட வைத்திருக்கிறான். பாக்கியம் இருந்த ஒரு இரவாக இந்த பராத் இரவு என்பதாக நம்மிடத்திலே அறியப்படக்கூடிய இந்த இரவு ஹதீஸிலே லைலத்தும் மின் நிஸ்ஃபி ஷாபான், ஷாபானினுடைய நடு இரவு 15வது இரவு என்பதாக அறியப்படுகிறது. அதில் நம்முடைய வழமைப்படி ஷபே பராத் என்பதாகவும், உருதுவிலே தமிழிலே பராத் இரவு என்பதாகவும் அறியப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை எப்படியாவது தன் பக்கம் இணைத்து விட வேண்டும் என்பதற்காக, நெருக்கிவிட வேண்டும் என்பதற்காக பல சந்தர்ப்ப சூழல்களை ஏற்படுத்தி தருகிறான். இவ்வாறு ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா மிக குறுகிய கால அளவை கொடுத்திருக்கிறான். ஆயுள் காலம் ரொம்ப கம்மி. கியாமத்துடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கெல்லாம் 200-500 ஆண்டுகள் ஆயுள் காலத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் இன்னைக்கு காலங்கள் செல்ல செல்ல 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயது சொன்னதுலாம் அன்னைக்கு. இன்னைக்கு 60ஐ தொடுவதே, 60 வயசுல ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு. எத்தனை வயசுங்க? 60 வயசு. பரவாயில்ல. ஒரு காலம் 90. இன்னைக்கு 60 வயதை தொடுவது என்பது மிகப்பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு குறுகிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த அடியார்கள் அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்த அந்த அடியார்களை ஓவர்டேக் பண்ணணும்ன்றதுக்காக இது மாதிரியான இரவுகளை எல்லாம் அல்லாஹ்
தினம்தோறும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை தன் பக்கம் இணைப்பதற்காக ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறான். 5 வேளை தொழுகை. வாரந்தோறும் அல்லாஹ் தஆலா அது மாதிரியான ஏற்பாடை செய்கிறான் ஜும்ஆவுடைய நாள். மாதந்தோறும் அல்லாஹ் தஆலா அது மாதிரி ஏற்படுத்துகிறான் ஐயாமுல் பீல் 13, 14, 15. அது மாதிரி ஒரு சில மாதங்களுக்கு நடுநடுவே அல்லாஹ் சுப்ஹானஹு இது மாதிரியான விசேஷமான இரவுகளை அல்லாஹ் தஆலா நாட்களை பதிவு செய்கிறான், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அத்தா இப்னு ரபாஹ் மிகப்பெரிய ஒரு தாபி, அவர்களின் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அவர்கள் சொல்கிறார்கள். மாமின் லைலத்தின் சொல்கிறார்கள், மாமின் லைலத்தின் بعد ليلة القدر أفضل من ليلة شعبان نصف شعبان. நிஸ்ஃபு ஷஅபான் இந்த பராத்தினுடைய இரவு இருக்கிறது. இந்த பராத்தினுடைய இரவு எப்படிப்பட்டது என்று சொன்னால், லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு அடுத்ததாக வேறு எந்த இரவும் சிறப்பான இரவு கிடையாது இந்த பராத்தினுடைய இரவை தவிர. இந்த பராத்தினுடைய இரவுல அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய விசேஷங்களை வைத்திருக்கிறான், வாக்கியங்களை வைத்திருக்கிறான். அதற்கு அதிகடி அல்லாஹ் தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இதா கான லைலத்தும் மின் நிஸ்ஃபி ஷஅபான், ஷஅபானினுடைய 15வது இரவு வந்துவிட்டது என்று சொன்னால், ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, அதனுடைய இரவு நேரத்திலே நீங்கள் நின்று வணங்குங்கள், அதிகமான இபாதத்துகளை செய்யுங்கள். வஸூமு நஹாரஹா, அதனுடைய பகலிலே நோன்பு வையுங்கள். ஏன் நோன்பு வைக்கணும்? எதற்காக நாம் இரவெல்லாம் நின்று வணங்குறோம்? அதற்கு நபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், முக்கியமான இரவு இந்த இரவு. என்ன முக்கியமான இரவு? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத்தான இரவுல இந்த குர்ஆனை நான் முதலாவது வானத்திற்கு இறக்கிவிட்டேன். இந்த பரக்கத்தான இரவு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பரக்கத்தான இரவு என்றால் எந்த இரவு? முஃபஸ்ஸிரீன்களை தேடி நாம் பார்க்கிற பொழுது, முஃபஸ்ஸிரீன்களுடைய தலைவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் போற்றப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லைலத்துல் மின் நிஸ்ஃபி ஷஅபான், நாம் இப்போ உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பராத்தினுடைய இரவுல தான் அல்லாஹ் தஆலா பரக்கத்தான இரவு என்பதாக சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், அல்லாஹ் தஆலா அந்த இரவிலே தான் எல்லா காரியத்தையும் அல்லாஹ் தஆலா பிரித்து கொடுக்கிறான் என்று சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விஷயத்தையும் பிரித்து கொடுக்கிறான் என்றால் என்ன என்று சொன்னால், எல்லாரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிறக்கின்ற பொழுதே எத்தனை ஆயுள் காலம் வரையிலும் வாழுவோம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முடிவு செய்து விட்டான். ஆனால் விதியை மாற்ற முடியாது என்பது நமக்கு தானே தவிர, யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பித், சில விஷயத்தை கூட்டுவது குறைப்பது என்பது அல்லாஹ்வுடைய கைவசத்திலே இருக்கிறது. ஆயுளில் சில விஷயத்தை யம்ஹுல்லாஹு மா யஷா, தான் எழுதியதை அவன் நாடியதை அழிக்கவும் செய்கிறான், வ யுஸ்பித், தான் நாடியதை அதை அப்படியே விட்டுவிடவும் செய்கிறான். எது வேண்டுமானாலும் செய்கிறான். உதாரணமாக, உங்க வயசு எத்தனை? 35. பேர் பாஷாபாய். 35 வயசு. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு ஆயுளை அல்லாஹ் தஆலா எழுதி வச்சிருக்கிறான் 35. இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி இப்படி சொல்லிட்டீங்க, இப்படி முடிவு செஞ்சுட்டான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பார்க்குறான், அவங்க அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் இபாதத்து செய்கிறது, அல்லாஹ்வினுடைய விஷயத்திற்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது, எல்லாத்தையும் பார்க்குறான், அவனுக்கு பிடிக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
இவ்வளவு எனக்கு பிடிச்சமான மாதிரியில் என்ன காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கப்பா, நீ இன்னும் கொஞ்சம் வாழ, உனக்கு ஒரு 100 வயசை எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா 100 வயசை கூட்டி விடுகிறான். ஆமீன் சொல்லுங்க. அந்த வேலையை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த இரவிலே அல்லாஹ் தஆலா முடிவு செய்கிறான். அந்த கெசட் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான் மலக்குமார்கள்ட்ட. யார் யாருக்கு என்னென்ன ரிஸ்க், ஹதீஸ் படிக்கிறோம்ல, இந்த அமலை செய்தால் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை விஸ்தீரமாக ஆக்குகிறான். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க மலக்குமார்கள். அந்தந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் அல்லாஹ்விடத்துல காட்டுவார். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்தந்த பாயிண்ட்களை எல்லாம் வைத்து அவருடைய ரிஸ்கை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அபிவிருத்தி செய்கிறான். எந்த மாதம் எந்த இதுல இந்த இரவிலே அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அந்த இரவிலே கொடுக்கின்ற காரணத்தினால் இந்த இரவிலே தான் நம்முடைய அஜல்கள் தீர்மானிக்கப்படுகிறது. 2025 யார் யாரெல்லாம் மரணித்து போவார்கள் என்கின்ற லிஸ்டை மலக்குல் மௌத்திடத்தில் அல்லாஹ் தஆலா ஒப்படைக்கக்கூடிய இரவு என்பது இந்த இரவு. 2025 ஒருவர் எவ்வளவு சம்பாதிப்பார், நாம் எவ்வளவு சம்பாதிப்போம், எவ்வளவு பொருளாதாரம் நமக்கு ஏற்படும் என்பதை தீர்மானித்து அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய இரவு என்பது இந்த இரவு. எனவே இந்த இரவை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, சாதாரணமாக கழிச்சிடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல எல்லா இரவும் அல்லாஹ்விடத்துல இருக்கணும். இந்த இரவுலையாச்சும் அல்லாஹ்ட்ட போய் நின்று, அல்லாஹ் என்ன தெரியுதா, என்ன தெரியுதா, போன பராத்து இரவுக்கு வந்தேன், அவர் தான் நான். இனி வரக்கூடிய காலத்துல நான் பராத்து டு பராத்து வரமாட்டேன், டெய்லியும் வரேன், என்னை மன்னிச்சு. ஏதோ அறியாத்தனமாக என்ன செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், ரொம்ப என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்பதாக நாம கதறி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டிய இடம். யார் சொல்றா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். அஜலை தீர்மானிக்கக்கூடிய இரவு என்பதாக யார் சொல்கிறார்? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய எல்லா விஷயங்களும் தீர்மானம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபயன்ஸிலுல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீஹா, இந்த இரவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தான பார்வையை முதலாவது வானத்திலே இந்த துன்யாவிலே அல்லாஹ் தஆலா செலுத்துகிறான். செலுத்தி அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களிடத்திலே கேட்கிறான், ஃபஹல்லா முஸ்தக்ஃபிர், செய்யறதை செஞ்சிட்ட, என்னிடத்துல யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்பதாக மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியார்கள் யாரேனும் இருக்கிறீர்களா? அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது அன்பு அதிகம், நேசம் அதிகம், அவ்வளவு நேசம். தன்னுடைய அடியார்கள் மன்னிப்பு கேட்டு விட்டார். ஏன்? குலிக்கல் இன்சான் லஈஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், பேச்சுனா பெருசா இருக்கும், நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, நான் என்ன, நான் இல்லாட்டி எதுவுமே நடக்காது தெரியுமா, அப்படி எப்படின்னு வேற. கூகுள் மேப்லயே ஆளை காணும். கூகுள் மேப்ல எது தெரியும்? பில்டிங், அந்த தெரு தெரியும், தெருவில் இருக்கிற அவர் லொக்கேஷனுடைய அந்த மார்க்கு தான் காட்டும். எந்த ஒரு அடையாளமும் இல்லை, ஆளே இல்லை, துனியாலேயே இல்லை. அப்ப இந்த முழு உலகத்திலையும் அவர் சின்ன ஒரு டாட், ஒரு புள்ளி கூட இல்லை. ஆனால் இவர் சொல்கிறார், என்ன வச்சுதான் எல்லாம் நடக்குது, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் இல்லட்டே அவ்வளவுதான் அப்படின்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவனை பலவீனமாக படைத்திருக்கிறான். அவனை ஆட்டி படைக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரனாக சைத்தான் வைத்திருக்கிறான். சைத்தானே வைத்திருக்கிறான். சைத்தான் யாரு? அல்லாஹ்விற்கு அடுத்த அறிவாளி இருக்கிறான் என்றால் அது சைத்தான். அல்லாஹ்விற்கு அடுத்த ஆற்றல் கொண்ட ஒருவன் இருக்கிறான் என்றால் அது சைத்தான். அவ்வளவு பெரிய பவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் படைப்பினங்களில் பலவீனமான படைப்பு மனிதன். அவனே சொல்கிறான், வீரம் என்றால் சிங்கத்தை சொல்கிறான், பலம் என்றால் யானையை சொல்கிறான், அழகு என்றால் மயிலை சொல்கிறான், குரல் என்றால் குயிலை சொல்கிறான், நிலவை சொல்கிறான், வெள்ளை என்றால் நிலவை சொல்கிறான், எல்லாத்தையும் சொல்றான். மனிதன் மனிதனை புகழ்வது கிடையாது.
குயிலை போன்று அழகாக இருக்கிறது குரல், மயிலை போன்று உன்னுடைய தோற்றம் இருக்கிறது, சிங்கத்தை போன்று உனக்கு கம்பீரம் இருக்கிறது, யானையை போன்று உனக்கு பலம் இருக்கிறது என்று சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மனிதனை சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான். உலகல் கர்ரம்னா பனி ஆதம், மனுஷனை நாம சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறோம். இது ஒன்றுதானே தவிர மற்ற படைப்பினங்களுக்கு மத்தியில் மனிதன் டவுன் தான். இப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா காப்பாற்ற வேண்டும் அந்த சைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து. ஏதேனும் சிரமத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து சொல்ல முடியாத பாவங்களிலே அவனை ஆழ்த்தி விடுகிறான், போட்டு விடுகிறான். நிர்பந்தமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினாலோ அவன் துன்யாவிலே சூழ்நிலையிலே சிக்கி தவிக்கிறான். இப்படிப்பட்ட அடியானை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டுமே, என்னுடைய அடியான் நரகத்திலே விழுந்து அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக கத்துவதை விட இப்பொழுதே அவனை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டுமே, அதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமே என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த இரவை, இது மாதிரியான இரவுகளை ஏற்படுத்துகிறான். இதை குறிப்பாக இந்த லைலத்துல் மின் நிஸ்ஃபி ஷஅபான் பராத்தினுடைய இரவிலே அல்லாஹ்விடத்தில் நாம கேட்க இபாதத்தில் மிக முக்கியமான இபாதத் என்னவென்று சொன்னால், நாம அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யறது. எப்படியாச்சும் இந்த 3 யாசின் ஓதுறாங்கல்ல, மகரிபுக்கு பிறகு 3 யாசின் ஓதுறாங்க. அதில் மகரிபுக்கு பின்னாடி யாசின் ஓதுதல் அப்படின்றது வந்து பெரியவர்கள் ஏற்படுத்திய ஒரு வழிமுறை தான். இதை விட ஹதீஸுகள்லையோ மற்ற இதுலையோ இல்லை, ஃபிக்ஹ் கிதாபுகள்லையோ இல்லை. என்னது இரவுக்கு பராத்தினுடைய இரவு என்று சொன்னால் பராத்தினுடைய இரவுக்கு பின்னாடி 3 யாசின் ஓதுறோம். ஏன் ஓதுறோம், எதற்காக முன்னவர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா, கண்டிப்பாக இரவு நின்று வணங்குறதுன்றது வந்து நீ செய்ய மாட்ட. குறைஞ்சபட்சம் இந்த இரவு வந்து வீணடிச்சிடாதப்பா. இந்த இரவுல மிக முக்கியமான 3 அம்சங்களை நாம் கேட்க வேண்டியது இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சிருங்கன்றாங்க. ரிஸ்கை பற்றி அல்லாஹ்விடத்தில் கேட்க சொல்கிறாங்க, உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்க சொல்கிறாங்க. அதனால் இந்த 3ஐ மையமாக வைத்து யாசின் ஓதி துவா செஞ்சாக துவா கபூல் ஆகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 3 யாசின் உட்காந்து என்ன செஞ்சு ஓதியாவது நீ அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சிரு அப்படின்னு தான் கேட்குறேன். இன்னைக்கு என்ன நாம முடிவு பண்ணிட்டோம்னா, 3 யாசின் ஓதிட்டாக்கு முடிஞ்சிருச்சு, பராத்திரவு முடிஞ்சிருச்சு. வேக வேகமா யாசின் என்ன ஹஜ்ரத் இவ்வளவு பொறுமையா இழுத்து ஓதுறீங்க, கொஞ்சம் வேகமா ஓதுங்க. சரி, எங்கேயோ போறார், எங்க போறார், என்ன இல்லை சீரியல் அங்கே கொஞ்சம் இருக்கு, அதை போய் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இதை முடிச்சுட்டு நான் அதை போய் அங்கே போய் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா. சில ப்ரோக்ராம்லாம் இருக்குது, அது முக்கியமான விஷயம் கூட அதில் வந்து போடுறதா இன்னைக்கு ஒளிபரப்பு செய்கிறதா வந்து போட்டிருக்கிறான். நான் போய் கொஞ்சம் அதை அட்டன் பண்ணிட்டாக்க நல்லா இருக்கும் என்பதாக. பராத்தினுடைய இரவு என்பது 3 யாசினில் சுருக்கி விடுகிறோம். இல்லை, 3 யாசின் என்பது நம்முடைய முன்னவர்கள் நமக்காக ஏற்படுத்திய ஒரு விஷயம் தானே தவிர, இந்த பராத்தினுடைய இரவு முழுவதும் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் இருக்கிறதே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இன்னல் மஅசியத லா யஹ்ருமு ரிஸ்க வல் அஜ்ர். ஒரு மனிதனுடைய பாவம் இருக்கிறதே, அந்த பாவம் அவனுடைய ரிஸ்கையும் தடுக்கும், அவனுடைய அஜலையும் குறைக்கும், அவனுடைய ஆயுள் காலத்தையும் குறைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திடீர் மரணங்கள் அதிகமாக ஆகிவிடும் கியாமத்தினுடைய நெருக்கத்திலே. காரணம் என்ன? விபச்சாரம் பெருகிவிடும். விபச்சாரம் பெருகிவிடும். விபச்சாரம் பெருகிவிட்ட காரணத்தினால் திடீர் மரணங்கள் அதிகமாக ஆகிவிடும். சரிங்களா? விபச்சாரம் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு மனிதன் ஒரு அந்நிய ஆணை பார்ப்பது விபச்சாரம். ஒரு அந்நிய ஆணை இச்சையோடு பார்ப்பது விபச்சாரம். தாம்பத்திய உறவு கொள்வது மட்டும் விபச்சாரம் என்றதாக இல்லை, பார்ப்பது விபச்சாரம். தவறான எண்ணத்திலே ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணிடத்திலோ, ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணிடத்திலோ பேசுவது விபச்சாரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு அதெல்லாம் பரவலாக இருக்கிறதா இல்லையா? இன்று திடீர் மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா? பாவத்தினுடைய பாதிப்புகள் லஹரல் ஃபஸாது ஃபில் பஹ்ரி வல் பஹ்ர், கடலிலேயும் நிலப்பரப்பிலேயும் பசாதுகள் பரவியதற்கான காரணம் பாவத்தினுடைய விளைவுகள் என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சுட்டி காண்பிக்கிறார். அதே போன்று நாம் நன்மையை செய்கின்ற பொழுது அந்த நன்மை அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது, சில பேர் இருப்பான் அடுத்தவங்க சண்டை பிடிக்காட்டி அவனுக்கு நைட்டு தூக்கம் வராது. அவன்கிட்ட தூக்கம் வராது. என்ன ஜி நல்லா இருக்கீங்களா? என்ன ஜி என்ன ஜி என்ன ஜி என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை ஜி என்ன ஜின்னு கேட்டேன். என்ன ஜின்னு கேட்டேன். அது ஏன் என்னை பார்த்தா என்ன தெரியுது? சரிங்க நான் எதுவுமே பேசுறேங்க. அப்ப ஏன் பேசுனேன்? அடுத்த நாள் இருக்க பேசினாலும் பிரச்சனையா இருக்கு, பேசாம போவோம் அப்படின்னு சொல்லி பேசாம போயிட்டு இருந்தா எல்லாம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போற பத்தியா நீ? பார்த்தாலும் பேசுனேன், பேசினாலும் பேசுனேன். இது மாதிரியான சொல்ல. அது மாதிரி ஆதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் ஒரு ஊர்ல பட்ட பிரச்சனை, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே சிரமத்தை கொடுத்துக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆலி அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, இது மாதிரி தாங்க முடியல, ரொம்ப பண்ணுறாரு. ஆலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்லி துவா செஞ்சுட்டாங்க. எல்லாம் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் வந்து முறையிடுறாங்க, என்ன செய்யறது? அல்லாஹ் தஆலா சொன்னால், அவர் எப்போதுமே விறகு வைக்கிறதுக்காண்டி காட்டுக்கு போவார்ல, காட்டுக்கு போகிறதோட இன்னைக்கு அவருடைய கதையை முடிச்சிடுறேன். அப்படியா? சரி. ஆலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து இங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அல்லாஹ் தஆலா இது மாதிரி முடிச்சிடுறதா சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், அப்பா இன்னையோட முடிஞ்சிருச்சு, எந்த தொந்தரவும் இல்லை என்பதாக நினச்சிட்டு இருக்கும்போது, இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அவன் எப்போதும் வரக்கூடிய சாயந்தர நேரம், அந்த எப்போதும் வரக்கூடிய அந்த பாதையில் 2-3 பேர் எப்படி பார்க்குறாங்க, பார்த்தா மேற்படியாக தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். மேற்படியாக மரம் மாதிரி தெரியுது. டே அவன் தான்டா, அவனை மாதிரி தான்டா இருக்குது. இல்லை இல்லை அவனா இருக்காது. நபி சொன்னது எப்படி பொய்யா போகும்? நல்லா பாரு, அவன் தான் வந்துகிட்டு இருக்கிறான். அப்படியா? நல்லா ஒத்து பார்த்தா ஆமா அவன் தான் வந்துகிட்டு இருக்கிறான். சாலி அலைஹிஸ்ஸலாம்கிட்ட மக்கள் போறாங்க, சாலி அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்கிறாங்க, இது மாதிரி நீங்க வரமாட்டான்னு சொல்லி சொன்னீங்க, அல்லாஹ் சொன்னதா சொன்னீங்க, பாருங்க அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. சாலி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதெல்லாம் வந்து இப்ப சொல்றது அல்லாஹ், அல்லாவே சொன்னா அல்லாஹ் எப்படி அல்லாஹ் மீறி எப்படி வந்துருவான்? இல்ல இல்ல வந்துகிட்டு இருக்கிறான், போய் பாருங்க. உடனே சாலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எட்டி பார்க்கிறாங்க. பார்த்தா அவன் தான் வந்துகிட்டு இருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறாங்க, ரொம்ப இது என்ன தர்ம சங்க, பெரிய சங்கடமா போயிட்ட, நீ தானே வரமாட்டான்னு சொல்லி சொன்ன, அதனாலதான் நான் சொன்னேன். கடைசியா இப்ப அவனே வந்துட்டானே, இப்ப என்னை பொய்ப்பித்து விடுவார்களே, என்னுடைய நுபுவத்தும் இங்கு கேள்விக்குறியாக ஆகிவிடுமே என்கின்ற அவர்கள் வருத்தத்தில் இருக்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொன்னா ஒன்றும் இல்லை, அவருடைய தலையில் இருக்குல்ல விறகு கட்டை, அந்த விறகு கட்டையை கொஞ்சம் கீழே போட சொல்லு. ஆலி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உடனே விறகு கட்டையை கீழே போட்டா அதிலிருந்து ஒரு கருநாக பாம்பு எந்திரிச்சு ஓடுது. கருநாக பாம்பு ஓடுது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த பாம்பை வைத்துதான் இவருடைய அஜலை முடிப்பதற்கு நான் இருந்தேன், ஆனா நடந்தது வேற.
அன்னைக்கு விறகு எப்போதும் போல விறகை வெட்டிட்டு உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காண்டி 2 தொட்டு ரொட்டி துண்டை எடுத்துட்டு உட்காரலாம். உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காண்டி நிற்கும் போது ஒரு நாய் பக்கத்தில் நின்று பசியோடு அவன் பக்கத்தில் நிற்கிது. அவன் இறக்கப்படுறான். என்ன வந்துட்டியா பங்கு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பாதி பிச்சு அவனுக்கு அந்த நாய்க்கு போடுறான். நாய்க்கு போட்டுட்டு இவன் சாப்பிடலாம் பார்க்குறான். அதுக்குள்ளேயே இது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சட்டுன்னு அடுத்த சுற்றுக்கு நிற்கிது. இருக்கிற பாதிலேயே காவாசியை பிச்சு திரும்பவும் போட்டுட்டு தான் சாப்பிட்றோன்னு நினைக்கிறான். அதையும் சாப்பிட்டுட்டு பட்டுன்னு நீக்கிது பார்க்குறான். அப்போ சொல்கிறான், சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம கொஞ்சம் பட்னியாக இருப்போம், எங்கேயோ பாவம் ரொம்ப நாள் பசியாக கிடக்குது போல அப்படின்னு நினச்சி அந்த நாய்க்கு அந்த ரொட்டியை போட்டான். எனக்கு மனசு கேட்கல. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எனக்கு மனசு கேட்கல. அந்த நாயின் மீது இறக்கப்பட்ட ஒரு மனிதன், இறக்கப்பட்ட அவன் செய்த அந்த தர்மம், அந்த விஷயம், இப்படிப்பட்ட இவனை அழிப்பதற்கு, அவனுடைய அஞ்சலை முடிப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை. எனவே அவனுடைய ஆயுளை அப்படியே விட்டேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான் என்கிற செய்தியை கேட்கிறோம். அவனுக்கும் ஒரு ஆச்சரியம், இன்னும் நம்மளை வரவேற்கிறதுக்கு இவ்வளோ கூட்டம் நிற்கிது, அவனை வரவேற்கிறதுக்கு நிற்கிதுன்னு நினச்சிட்டான். அப்புறம் விஷயத்தை கேட்டோன்னா சாலி அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் சொல்கிறாங்க, இது மாதிரி நடந்துச்சுப்பா, இது மாதிரி இது மாதிரி சாலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்சாங்க, இது மாதிரி ஆகிருச்சு. கேட்டவனா அவன் மனம் கலங்கிறான். அன்றிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய தவறை புரிந்து கொண்டான் என்பதாக பிர்ரத்துன் நாசிஹீன் என்கின்ற புத்தகத்திலே கிதாபிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய மக்களே, எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய நல்ல அமல் அல்லாஹ்விடத்திலே அது பிடித்தமானதாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அதற்கான பிரதிபலிப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்திலேயும் ஏற்படுத்துகிறான். ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமாஅ அலைக்கும் மித்ராரா وَيُمْدِدُكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான். இஸ்திக்பார் ஏன் செய்யணும்? இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க. நானும் பாவமே செய்யலையே, ஏன் நான் மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவம் செஞ்சாதான் நான் மன்னிப்பு கேட்கணும், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹ்ட்ட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இஸ்திக்பாரை அதிகமாக செய்யுங்கள், ஏனென்றால் நான் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் 100 தடவை இஸ்திக்பார் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 100 தடவையாச்சும் நான் இஸ்திக்பார் செஞ்சிருப்பேன். அதனால நீங்களும் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டால் என்ன? யுர்சிலு ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவான். இஸ்திக்பார் செய்தால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பான, பஞ்சம் இல்லாத சூழலை நான் ஏற்படுத்துவேன். வானத்திலிருந்து பொழிந்து அதிலிருந்து தாவரங்கள் எல்லாமே செழிப்பான ஒரு சூழலை ஏற்படுத்துவேன். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. நீங்கள் இஸ்திக்பாரை அதிகமாக செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய பலத்தை நான் கூட்டுவேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி. இஸ்திக்பாரை நாம் அதிகமாக செய்தோம் என்றால், இன்னைக்கு காலையில் இருந்து இரவு கண்ணை மூடுற வரையிலும் நாம கஷ்டப்படுறது எதுக்கு? இந்த 2க்காக தான். பொருளாதாரத்தினுடைய பலம், பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கை. இதை மட்டுமே நாம கவனிச்சோம்னா புள்ள தவறு இருக்கு. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் புள்ள தவறு இருக்கு. பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்க முடியல. அப்ப என்ன செய்கிறது? இஸ்திக்பாரை செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்பார் செய்யுங்கள். அப்படி செய்தால் உங்களை அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தினுடைய பலத்தை கூட்டுகிறான். உங்களுடைய பிள்ளை செல்வத்தினுடைய பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான்.
அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு இல்லை. சாதாரணமான விஷயம் இல்லை. இஸ்திக்பாரை செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த அடியானை அதிகமாக நேசிக்கிறான். நேசிக்க ஆரம்பிங்க. 2 புள்ள ஒரு ஹதீஸ் சொல்லுவேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், பாவமே செய்யாட்டி அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹதீஸ் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பாவமே செய்யாத அடியானை விட பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியானை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன இது வம்பா பற்றி? அப்படின்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அதுதான் பயான் செய்து பாவத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு சொன்னா நீங்க வேற ஏதோ முடிவில் வந்து இங்க வந்து ஆளை ரெடி பண்ணி வேற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லையே, அப்படித்தானே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பாவமே செய்யாத அடியானை விட பாவம் செய்து இஸ்திக்பார் செய்யக்கூடிய அடியானை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி என்ன விஷயம்? அல்லாம அதிகாரிகளே அது கீழே விளக்குறாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய்க்கு 2 குழந்தை இருக்கு, 2 பிள்ளை இருக்கு. வெளியில முள்ளு கல்லெல்லாம் இது பாட்டிலோடு மாதிரி கிடக்குது, நிறைய வெளியில கிடக்குது. அப்ப அந்த தாய் சொல்லுது, வெளியில போகாதீங்க, வெளியில போனாக்க கல்லு குத்திரும் முள்ளு குத்திரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த குழந்தை 2 பேர் இருக்குது. அந்த 2 குழந்தையில் ஒரு குழந்தை சொல் பேச்சு கேட்காமல் வெளியே போயிருச்சு. கல்லு குத்திருச்சு, முள்ளு குத்திருச்சு, இப்ப ரத்தம் வலியுது. தன்னுடைய தாயை பார்த்த வண்ணமாக அந்த ரத்தத்தோடு பார்த்து அழுகிறது. அந்த தாய் பதறுகிறார். பதறி போய் அந்த குழந்தையை தூக்குகிறார். அதனுடைய ரத்தத்தை துடைக்கிறார். அந்த குழந்தை அழுகிறது, தாயும் அழுகிறார். தாய் அழுகிறார். அந்த முல்லை எடுக்கிறார், அந்த கல்லையும் எடுக்கிறார். தொடச்சுக்கிட்டே சொல்றார், நான் சொன்னேனே நீ கேட்கலையே, நான் தான் சொன்னேனப்பா, வெளியில போவாதன்னு சொன்னேனே, இப்ப உனக்கு அடிபட்டுருச்சு, உன்னால தாங்க முடியல, நீ அழுகுறத கேட்டுக்கிட்டு என்னால தாங்க முடியலையே என்பதாக அந்த ஏங்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே. தப்பே செய்யாத அந்த குழந்தை இருக்குது. அந்த குழந்தை மேல பாசம் இருக்கும், மரியாதை இருக்கும், கண்ணியம் இருக்கும். சொல் பேச்சு கேட்கிறான், எப்போதுமே சொல் பேச்சு கேட்கிற புள்ள அப்படின்ற தனிப்பட்ட பாசம் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் அந்த குழந்தை அழுது செஞ்சிட்டு தப்பு செஞ்சிட்டு, அம்மா இது மாதிரி வலிக்குது, இது மாதிரி ஆயிருச்சு என்று சொல்லும் பொழுது அந்த தாய் அந்த குழந்தையை அணைத்துக் கொள்கிறாள். இந்த நேரத்தில் இந்த குழந்தைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த தாய் அந்த அழக்கூடிய குழந்தையின் மீது எந்த அளவிற்கு அன்பு செலுத்துகிறானோ அது போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாவத்தை ஏதோ செஞ்சிட்டு இஸ்திக்பார் செய்கிறானே, அது அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறான். அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அது நம்ம தம்பர் பகுதிகளை ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறான். என்னுடைய ரப்பே அது நம்புது பகுதி ரப்பே, நான் தெரியாமல் பாவம் செஞ்சுட்டேன், யாரெல்லாம் நல்லா என்னை மன்னிச்சிரியா, அல்லா நல்லா நீ என்னை மன்னிக்காட்டி வேற யாரெல்லாம் என்னை மன்னிப்பா, என்னை மன்னிச்சிரு. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய மலக்குகளை எல்லாம் கூப்பிட்டு பனாதல் மலாயிகா மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியானை பாருங்கள், அலிம அப்தி அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு ரப்பன் வ யக்ஃபிர்லி. என்னுடைய அடியானை நீங்கள் பார்த்தீர்களா? எனக்குன்னு ஒரு ரப்பு இருக்கிறான். அந்த ரப்பு ரொம்ப இரக்கம் உள்ளவன். அந்த ரப்பு நம்ம மன்னிப்பு கேட்டாக்கா மன்னிச்சிடுவான் அப்படின்றத தெரிஞ்சு இருக்கிறான் பார்த்தீங்களா, என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கான் பார்த்தீங்களா என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்திலே சொல்லி ஆனந்தம் அடைகிறான். ஆனந்தம்படி பஷ்பது, நீங்கள் சாட்சியாக இருங்க, நான் அவனை மன்னிச்சு போறோம். திரும்பவும் பாவம் செய்யலாம். திரும்பவும் பாவம் செஞ்சுட்டு அல்லாட்ட வர்றான். வந்து ரப்பி, என்னுடைய ரத்தகனே, அது நம்பிட்டு ரொம்ப சொல்லி நான் பாவம் செஞ்சுட்டேன், யாரெல்லாம் என்னை மன்னிச்சிருன்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா டேய் கேடி,
ஏற்கனவே நீ இது மாதிரி தானே வந்த, ஏன்னா இதே குழப்பா வச்சுக்கிட்டே தெரியலையே என்ன கதை என்று அல்லாஹ் தஆலா பேசுவது கிடையாது. நம்மள்ட்ட அப்படி இருக்கு. ஒரு வாட்டி தப்பு செஞ்சுட்டாக்க சரி போ அப்படின்னு கூட 2-3 திட்டு சரி போன்ற சொல்றவங்களாம் ரொம்ப சீதேவியா இருப்பாங்க. இன்னைக்கு உள்ள காலங்களில் ரொம்ப நேரம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு திட்டுறதா திட்டிட்டு சரி போ அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு வார்த்தையும் இல்லை. இனிமே தேடணும்னா அகராதியில தேடணும். அதனால இவர் சொல்றாரு சரி போ என்பதாக சொல்லிட்டார். திரும்பவும் அதே தப்பை செஞ்சுட்டு வந்து நின்றான்னு வச்சுங்க, அவ்வளவுதான் நடக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவன் திரும்பவும் பாவம் செய்து விட்டு அல்லாஹ் வந்து நிற்கிறான். அல்லாஹு தஆலாவை பாருங்க, ஒரு சின்ன ஹதீஸ்ல வார்த்தை கூட மாற்றம் இல்லை. அதே வார்த்தை அவன் சொல்கிறான், ரப்பி இன்னி அஸ்னபுது ஸம்பன் ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன், விழுந்து விட்டேன், என்னை மன்னிச்சிரு என்றான். ஃபனாதல் மலாயிகா, மலக்குமார்களை அல்லாஹ் அழைத்து, அலிம அப்தி அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு ஸம்பன் வ யக்ஃபிர்லி, தன்னுடைய அடியானுக்கு தன்னை பற்றி தெரிந்து விட்டதா? ஏதாச்சும் ஒரு முக்கியமானவங்க நம்மளுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, நம்மளை பார்த்து சிரிச்சுட்டாங்கன்னா, நம்மள்கிட்ட முந்தாபம் செஞ்சுட்டாங்கன்னா, நமக்குன்னு ஒரு நேரத்தை, யாருக்கும் நேரத்தை கொடுக்கல, நமக்கு டைம் கொடுத்து பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தோஷம் தாங்கலை. அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? தன்னுடைய மலக்குமார்களை அழைக்கிறான், அழைத்து சொல்கிறான், தனக்குன்னு ஒரு ரப்பு இருக்கிறான், அவன் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான் என்பதை என்னுடைய அடியான் அறிந்து கொண்டு இருக்கிறான். பார்த்தீங்களா அவன் எப்படி கேட்கிறான் பார்த்தீங்களா? நீங்கள் சாட்சியாக இருங்கள், நான் மன்னித்து விட்டேன். திரும்பவும் பாவம் செய்கிறான். திரும்பவும் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் வந்து கேட்கிறான். உண்மையில் பாவம் செய்து அல்லாஹ்விடத்திலே வருந்தக்கூடிய பண்பு என்பது மன்னிப்பு கேட்ப. பாவம் செய்து விட்டார், அதாவது அப்பனா சரி ஓகே அப்படி இல்லை. ஹதீஸ் கேட்கறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் பாவம் செஞ்சிருந்தீங்களோ இனிமே அதை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, இஸ்திக்பார் செஞ்சிடணும். இப்போ எத்தனை தடவை மன்னிக்கிறதா எல்லாம் அல்லாஹ் தான் எவ்வளவு தடவை மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறானே. நம்ம பாவம் செஞ்சா என்னதான் அது, நீங்க ஏன் பாவம் செய்யக்கூடாதுன்றீங்க? அல்லாஹ் தான் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறானே. இப்ராஹிம் அதும்பரம் திராடை கேட்டாங்க. இப்ராஹிம் அதும்பரம் திராடை கேட்டாங்க. இப்ராஹிம் அதும்பரம் திராடை சொன்னாங்க, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறானே, இப்படிப்பட்ட மன்னிக்கக்கூடியவனுக்கு போய் துரோகம் செய்கிறோமே என்கின்ற எண்ணம் உனக்கு இல்லையா? நமக்கு அந்த எண்ணம் தானே வரணும். இவ்வளவு தயாளம் கொண்டவனை அவனை போய் நாம காயப்படுத்தலாமா? அப்படிப்பட்ட ரப்பை போய் நாம் கஷ்டப்படுத்தலாமா? எப்படி பாவ மன்னிப்பை கேட்டு ஒரு மனிதன் வந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிற பொழுது அவனுக்கு சந்தோஷம் வருகிறதோ, இதே ஆப்போசிட்டான எதிர்மறையான கருத்து இருக்கதானே செய்யுது. அந்த ஹதீஸுக்குள்ள இந்த எதிர்மறையான கருத்து இருக்கதான் செய்கிறது. அதே அடியான் அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு பாவத்தை செய்கிற பொழுது அவன் வெட்கமடைகிறான், அவன் வருத்தப்படுகிறான். உன்னை ரசிச்சு 10 மாசம் பெற்று எடுத்தேனே, 10 மாசம் சுமந்தேனே, தாய் அழுகிறார். அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா உண்மையிலே என்ன விஷயம்? உண்மையிலேயே 10 மாசம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுமக்க மட்டும்தான் வச்சான். உள்ள அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்தது யார்? கண்ணை கொடுத்தது யார்? அவனுடைய பல்லை வளர வைத்தது யார்? உடல் உறுப்புகள் ஒவ்வொரு நரமும் ஒரு சின்னதா எலக்ட்ரிக் இதுல வந்து ஈவிகரம் வந்து அந்த ஒயரை மட்டும் கரெக்டா எந்த ஒயர் எங்க போகுதுன்னா அந்த 4-5 ஒயர் தான் இருக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ் அக்பர், எத்தனை நரம்புகளை, மில்லியன் நரம்புகளை வைத்திருக்கிறான். எல்லா நரம்புகளும் எந்தெந்த இடத்திலே கனெக்டாக இருக்க வேண்டுமோ அந்தந்த இடத்திலே கனெக்டாக இருக்கிறது. எந்தெந்த எலும்புகள் என்னென்ன வடிவத்திலே எந்தெந்த ஃபிட்டிங்கோடு இருக்க வேண்டுமோ அந்தந்த வடிவத்தில் அந்தந்த ஃபிட்டிங்கோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உத்தரவிட்டான். இப்படியெல்லாம் பாதுகாக்க வல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, கருவறையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை
அல்லாஹு தஆலா அற்புதமான முறையிலே ரசித்து ரசித்து உருவாக்கினான்னு சொல்லக்கூடிய அந்த அல்லாஹு ஜல்ல ஷானுவுக்கு முன்னாடி நாம் பாவம் செய்தோம் என்று சொன்னால் கைஃப தஸ்குரூன பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எனவே அன்பானவர்களே, இந்த அதிலையும் குறிப்பாக இந்த இஸ்திக்ஃபார் கேட்கக்கூடிய இந்த இரவில் நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் பண்ணுவோம். முடிஞ்சளவுக்கு தஸ்மீனத்தில் சொல்வது, ஏதாச்சும் இஸ்திக்ஃபார் செய்கிறது, அல்லாஹ்விடத்தில் ஏதாச்சும் மன்றாடுறது. ரப்பே 1000 முஸ்லிம்களாக இன்னும் நிறைய ரமலானை நான் பார்க்கணும், இன்னும் நிறைய ரமலானை பார்க்கணும். என்னுடைய தந்தையினுடைய ஆயுளை முடித்து விடாதே ரஹ்மான், என்னுடைய தாயினுடைய ஆயுளை முடித்து விடாத ரஹ்மான் என்பதாக நாம் எல்லாம் இந்த இரவிலே கேட்க அவசியப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா யாராவது இந்த இரவிலே மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா அல்லது மன்றாடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன். உங்களில் யாராவது ஒருவர் ரிஸ்கி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? ஐயா ரிஸ்கி கேட்கணும், அல்லாஹ் தான் முடிவு செஞ்சுட்டானே. அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான், கொடுக்கிற விதத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய விஷயத்துல வச்சிருக்கிறான். இன்னைக்கு 100 ரூபா வரணும்ன்றது அல்லாஹ் தஆலா எழுதிய முடிவு அப்படின்னா ஒரே கஸ்டமரின் மூலமாகவும் அந்த 100 ரூபாவை வர வைக்க முடியும். அதே 100 ரூபாவை 4-5 பேருக்கு மத்தியில, மன உளைச்சலுக்கு மத்தியில எல்லாரும் அடிபட்டு அலைஞ்சு திரிஞ்சு அப்படியும் வர வைக்க முடியும். கஷ்டத்தை ஏற்படுத்தி, சங்கடங்களை ஏற்படுத்தி, உழைப்பை ஏற்படுத்தி, பல தியாகங்களை செய்து, அர்ப்பணிப்புகளை செய்து அல்லாஹ் தஆலாவிற்கு வர வைக்க முடியும். 10 ரூபா தான் ஒரே காரியம். நிறைய பேர் கவர்மெண்ட் இதுக்கு போகிறதில்லை, ப்ரைவேட் இதுக்கு போகிறோம், ஆஸ்பத்திரியாக இருக்கணும், மற்ற இதுக்கெல்லாம். ஏன் அங்கே போனாக்கா அங்கே இங்கே அலைய சொல்லுவாங்க, இங்கே போய் பாரு அங்கே போய் பாருன்னுவாங்க. ப்ரைவேட்டில் போய் இப்படியே நம்ம ஏதாச்சும் போய் பார்த்துட்டோம்னா அங்கே சட்டுன்னு அவனை அழகாக பார்த்து காசு வாங்கிட்டு அழகாக முடிச்சு கொடுத்துட்றான். இதே மாதிரி தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லடியார்களுடைய இதை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரிஸ்கை இலகுவாக ஆக்கினான். இன்னும் சொல்ல போனால் விசாலமாக்கினான். அல்லாஹ் முஸ்தர்ஸின் ரிஸ்க் கேட்குறவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? அந்த ரிஸ்கை நான் அல்லாஹ் முபத்தலி, மனசு ரீதியாக கஷ்டம், என்னென்னமோ கஷ்டம், விதவிதமான கஷ்டம். சில பேர் கஷ்டமா இருக்கான், கவலையா இருக்கான். என்ன கவலையா இருக்க தெரியல, கவலையா இருக்கான். என்ன கவலை தெரியல, என்ன கவலைன்னே தெரியல, அதான் கவலையா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இப்படி கவலையாக இருக்கக்கூடிய இது உடல் ரீதியான கஷ்டம், நோய். என்னென்ன நோய், விதவிதமான நோய். பிள்ளைக்கு நோய், குழந்தைக்கு நோய், மனைவிக்கு நோய். மனைவிக்கு நோய்னா முடிஞ்சிருக்காங்க, ரொம்ப கஷ்டம். அவனுடைய லைஃபே கஷ்டமாக. பிள்ளைக்கு நோய், வெளியில் அவன் சிரிப்பான், ஆனால் அவனை உள்ளுக்குள்ளே அவனுடைய ரணம் இருக்கிறது, மற்றவர்களை போன்று இருக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த இரவிலை கேட்கிறான். நம்ம இந்த இரவை பாக்கியமாக கொடுக்கிறோம். அல்லாஹ் இந்த இரவில நான் கேட்கிறேன், இந்த 2025 வரக்கூடிய இந்த வருஷத்துல எங்களுக்கு யாருக்கும் கொடிய நோயை கொடுத்து விடாதே அம்மா, யாருக்கும் கொடிய நோயை கொடுத்துடாத, மருத்துவ செலவுகளை விட்டு பாதுகாக்கிறது அம்மா. நாம கேட்கணும், எல்லாவிடத்துல கேட்கணும். இந்த இரவு என்பது மிக முக்கியமானது. இந்த இரவு எப்படி, இந்த இரவு நம்மை சார்ந்த விஷயத்தில் 3 விஷயம் இருக்கிறதோ, 3 விஷயம் இருக்கிறதோ, அன்பான பெருமக்களே, 4வது இன்னொரு சேவையும் இருக்கிறது. என்ன சேவை தெரியுமா? மரணித்து போன நம்முடைய முன்னவர்களுக்காக நாம துஆ செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமின் மையித்தி, இது கபூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மையத்தும் எப்படி தன்னுடைய கரீகில் மத்பூர், தண்ணீரிலே நீச்சல் தெரியாதவன் அவன் எப்படி மக்களை கூவி அழைப்பான், என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு திணறுவான். அது போன்று
சாலிஹான மையத்தை தவிர எல்லா மையத்துகளும் தன்னுடைய மக்களிடத்தில் எதிர்பார்த்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு யாராச்சும் சுபஹான் அல்லாஹ் சொல்லி அனுப்ப மாட்டாங்களா? அவர்களிடத்தில் யாராவது மின் அபின் அவ் அஹின் அவ் சதீகின், தன்னுடைய நண்பனிடமிருந்து, தன்னுடைய சகோதரியிடமிருந்து, சகோதரனிடமிருந்து, தன்னுடைய தந்தையிடமிருந்து, தாயிடமிருந்து ஏதாச்சும் நன்மை நமக்கு வராதா, பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்காதா என்பதாக எதிர்பார்த்த வண்ணமாக இருப்பார்கள். அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது அஹப்பலஹு மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த வானம் பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் விட மிக சிறந்ததாக சந்தோஷமானதாக இருக்கும் என்பதாக சொல்லக்கூடிய அந்த ஹதீஸையும் நாம் நினைத்து பார்க்கிறோம். ஏன் இந்த இரவில் பர்டிகுலராக நாம் அதை நினைத்து பார்க்கிறோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து பார்த்தார்கள். ஜன்னத்துல் பகீக்கு இந்த பராத்தினுடைய இரவிலே சென்று, இரவிலே நடுநிசையிலே இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முன்னவர்களையும் போய் பார்ப்பதற்காக சென்று இருக்கிறார்கள். போய் அங்கே நின்று அந்த மக்களிடத்திலே அந்த மரணித்து போன முன்னவர்களுக்காக துஆ செய்துவிட்டு வந்தார்கள் என்பதாக நம்ம சரியான ஹதீஸில் புகாரியிலே நம்ம பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, எனவே இந்த பராத்தினுடைய இரவு என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். இந்த பராத்தினுடைய இரவை நாம் கழிப்பதை வைத்து நாம் வரக்கூடிய வருடத்தை சிறப்பானதாக மாற்ற வேண்டும். மாற்றுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறான். கிடைத்ததற்கு பிறகும் இந்த பராத்தினுடைய இரவை நாம் வீணடித்து விடக்கூடாது. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா என்னென்ன ஹாஜத்துகளை நாம் உள்ளத்திலே ஒழித்து வைத்திருக்கிறோம், அந்த ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஹலாலான முறையிலே நிறைவேற்றி தந்தர்கள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா விடத்தில் என்னென்ன தேவைகளை எல்லாம் கேட்க வேண்டும் என்பதாக நாம் நினைத்து இருந்தோமோ, மறந்து விட்டோமோ, அந்த தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சிறப்பான முறையிலே நடத்தி தருவானாக. சொல்ல முடியாத கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அந்த துன்பங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா தவிடுபொடியாக காணாமல் ஆக்கி ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான, நீண்ட ஆயுளுடன் கூடிய, நல்ல அமல்களுடன் கூடிய நீண்ட ஆயுளை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.